கைஸ், நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை வந்து சிம்பத்தி பண்ணுற, சீன் கிரியேட் பண்ணுற, பொய் சொல்கிற, என்ன வேணால் சொல்லட்டும், அதை பற்றி எனக்கு கேரே கிடையாது. நான் வந்து உங்கள் கூட வந்து நான் வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகிட்டேன். என்னோடய சந்தோஷம், ஹாப்பி, சேடு எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இத்தனை நாளாக வந்து நான் ஒரு கவர் போட்டு நான் வந்து என்னை நடிச்சிட்டு இருக்கேன். சிலது வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணாமல். ஸோ என்னை பற்றி நான் வந்து இப்போது நான் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன் அப்படின்னா என்னை பற்றி எல்லாமே நான் சொல்லணும்ல. அப்போ நான் படுற கஷ்டமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. என்னோடய ஒரு பக்கத்தை பார்த்துருக்கீங்க, இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து பயங்கரமாக கஷ்டப்படுறேன். பயங்கரமாக வந்து பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகி என்னோடய கடனை கொஞ்சம் பார்க்குறீங்களா? இது எல்லாமே நாங்கள் கட்டிகிட்டு இருக்க கடனுங்க. அப்படியே கட்டாமல் கொஞ்சம் விட்டாச்சு கட்டிகிட்டு இருக்கிறது. ஸோ இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ நகைங்க, இவ்வளோ கடன் இருக்குது. இப்போ வந்து பைக் வேறு ரிப்பேர் ஆயிடுச்சு. இவ்வளோ கஷ்டத்தில் தான் வந்து வெளியே சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக அப்படி ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு புனிதமான மாதத்தில் வந்து நீங்கள் எங்களுக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. இதுதான் எங்களோட இன்னொரு சைடு. இந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு முடிஞ்சு நாங்களும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் இன்ஷால்லா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் படிப்பேன், எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் இப்போ கூட எதுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன், என்னோடய கஷ்டம் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணுறாங்க, இது மாதிரி என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே என்னால் வந்து பதில் சொல்ல முடியல. இப்போ அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு தரமாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நான் வந்து கிளாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன்.